अर्तिकल्पितकल्पोऽयं प्रत्यर्थिगजकेसरी व्यासतीर्थगुरुर्भूया तस्मतिष्ठार्थ सिद्धये. கஜகேசரி ஸ்டெல்லர் அஸ்ட்ராலஜி நேயர்களுக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள். நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்லக்கூடிய பலன்கள் மட்டுமே. அது உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்து மெயினாக ஸ்புட்டம் போட்டு கணித்து உங்களுடைய பிறந்த நேரத்தை கணித்து அதுக்கப்புறம் பார்க்கக்கூடிய ஜாதகம் தான் கரெக்டான ஜாதகம். அதற்கான பலன்கள் தான் கண்டிப்பாக நடக்கும். அது கணிக்கிற திறமையில் இருக்குது, அவ்வளோதான். பெரியோடைய அனுகிரகத்தில் எல்லாருக்கும் நல்லது நடக்கும்னு நம்ம வேண்டிக்கலாம். இன்றைய நாள் மார்ச் 28 2026 சனிக்கிழமை, விஸ்வாவசு வருடம் பங்குனி மாதம் 14ஆம் திருநாள், பூச நட்சத்திரம், கடகராசி, தசமி திதி, தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் மெயினாக போராட நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம். சிறிதளவு காலையிலே கொஞ்சோண்டு தயிரில் சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போங்க, மன நிம்மதியை கொடுக்கும். இன்றைய நாள் யார் யாருக்கு நல்லா இருக்குன்னா, கண்டிப்பாக துலா ராசி நண்பர்களுக்கு, தனுசு ராசி நண்பர்களுக்கு, அதே மாதிரி கும்பராசி நண்பர்களுக்கும், மிதுனத்துக்கும், மேஷத்துக்கும் கூட நல்லா இருக்கு. ஒன்றும் பெருசாக பாதிப்பு கிடையாது, தைரியமாக இருக்கலாம், சூப்பராக இருப்பீங்க. மேஷ ராசி இல்லை மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கண்டிப்பாக சந்தோஷமான விஷயங்கள், படிப்பு, பூஜை சம்பந்தப்பட்ட விஷயங்கள், ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சோன்னா ஜெயிக்கிறது, கலைகள் ஆர்வம் அதிகரிக்கிறது, எடுத்த காரியங்களில் வெற்றி பெறுவதுங்கிற மாதிரி ரொம்ப ஃபேண்டாஸ்டிக்காக இருக்குது. எந்த விஷயம் உங்களுக்கு வேணுமோ அது நல்லா நடக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மெயினாக குருமார்கள் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மன சந்தோஷங்கள் அதிகமாக இருக்கும். குழந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கக்கூடிய தயக்கங்கள்ல நிவர்த்தி ஆகும். மனசுல தெளிவு பிறக்கும். நல்ல எண்ணங்கள் மட்டுமே இருக்கும். அருமையான பெயர் வாங்கக்கூடிய பிராப்தம், நல்லவன் அப்படின்னு பெயர் வாங்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும். அருமையான நாள். ராகவேந்திர சுவாமி வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பொருளாதாரத்தில் முன்னேற்றம், பணப்புழக்கம் தாராளமாக இருக்கிறது. செய்கிற காரியங்கள் வெற்றி பெறுவது, நம்பிக்கையுடன் செயல்படுவது, தாராளமான பண வரவுகள் கொடுக்கறது, குடும்பத்தில் அந்யோன்யம் இருக்கிறது, நல்ல வார்த்தைகள் மட்டுமே பேசுறது, வார்த்தைக்கு மரியாதை இருக்கிறதுங்கிற மாதிரி ரொம்ப சூப்பராக இருக்கக்கூடிய நாள். இன்றைய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மிருத்யுஞ்சயன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நினைத்த எல்லா காரியங்களும் வெற்றி பெறுவது, இடமாற்றங்கள் கொடுக்கறது, கொஞ்சம் அலைச்சல் இருக்கிறது, செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒன்றை இன்றைய நாள் செய்து முடிப்பதுங்கிற மாதிரி ரொம்ப ஃபென்டாஸ்டிக்காக இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. எதை நீங்கள் பண்ணணும்னு விரும்புகிறீங்களோ அந்த விஷயத்தை கண்டிப்பாக பண்ணி முடிச்சே தீருவீங்க. அமோகமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மிருத்யுஞ்சயன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கொஞ்சம் அலைச்சல் இருக்கும், கொஞ்சம் செலவல் இருக்கும். அதே மாதிரி வீட்டில் மெயினாக லேடிஸ்க்கு, எல்டர் லேடிஸ், தாய்மார்கள் யார் இருக்காங்களோ, இல்லத்தரசிகள் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு ஆன்மீகத்தில் நாட்டம் ரொம்ப அதிகமாக இருக்கும். 10 பேருக்கு உதவணும் அப்படிங்கக்கூடிய எண்ணம் உருவாகும். எதிர்பாராத திடீர் பண வரவுகளும் வரும். ஹெல்த்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிவர்த்தியாகி வெளியே வரக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமாட்சி அம்மன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் மஞ்சள். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கிளாஸாக நடக்கும். எல்லா விஷயங்களும் கடன்னு வரும். அதாவது வரவேண்டிய பணம், வரவேண்டிய வசூல், பாக்கி எல்லாமே வந்து சேரும். எதெல்லாம் தள்ளி போச்சு அந்த விஷயங்கள்லாம் கரெக்டாக நடக்கிறது. நம்ம பிளான் பண்ணுறதோட பல விஷயங்கள் நமக்கு சாதகமாக நடக்கிறது. 10 விஷயங்கள் ரொம்ப ஈஸியாக நடக்கிறதுங்கிற மாதிரி நிறைய பிரச்சனை சொல்லும். கடன் தீரக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மிருத்யுஞ்சயன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம்.
துலாம் ராசி அல்லது துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஒரு சில பேருக்கு வேலையில் மிக முக்கியமான பணிச்சுமை எது இருந்தாலும் சரி அதுக்கு ஓரளவுக்கு செட்டில் ஆகும். நிறைய இடங்களில் தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் ஓடிட்டு இருந்ததுன்னா அந்த பிரச்சனைகள் எல்லாமே நிவர்த்தி ஆகும். பொதுவாகவே டென்ஷன் கம்மி பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னு பிளான் பண்ணிங்கன்னா போதும், நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. பல நல்ல காரியங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுறது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சாரதாம்பாள் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பால். ராசியா நிறம் பிங்க் நிறம். விருச்சிக ராசி அது விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தான தர்மங்களுக்கு உகந்த நாள். பொருளாதாரத்தில் முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய நாள், சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய நாள், ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய நாள். பிளான் பண்ணது பண்ண மாதிரி நடக்கணும் அப்படின்னு நீங்கள் பிளான் பண்ணால் போதும் நடந்துடும். அந்தளவுக்கு ஏற்றங்களை கொடுக்கக்கூடிய பொன்னான நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. எல்லா விஷயங்களுமே உங்களால் கரெக்டாக பண்ண முடியும். அமோகமான நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மிருத்யுஞ்சயன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிரவுன் நிறம். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அவசரப்படக்கூடாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உணர்ச்சி வசப்படக்கூடாது. எந்த விஷயத்த சொல்கிறாங்க, என்ன ஏது எப்படி இதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் டிசைட் பண்ணும். எதுவாக இருந்தாலும் டக்குன்னு உணர்ச்சி வசப்பட்டுன்னா இருக்கிற கதை கந்தலாயிடும். அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்கன்னா போகிறோம். நிறைய நல்ல விஷயங்களும் பெரிய ஏற்றங்களும் காணக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மிருத்யுஞ்சயன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வலிமையான நாள் சொல்லலாம். கிளாரிட்டி இருக்கக்கூடிய நாள். என்ன செய்யணும், ஏது செய்யணும், எதுக்கு பண்ணணும், எப்படி பண்ணணும், எல்லா விஷயங்களும் நல்லா தெளிவாக உங்களுக்கு மைண்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இது வரல தெரியாதுங்கிற மாதிரி கதையே கிடையாது. எல்லாமே உங்களுக்கு நல்லபடியாக நடக்கும். நினச்ச எல்லா காரியங்களும் சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிசேஷன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் வெள்ளை நிறம். கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு விரயங்கள் மட்டும் கிடையாது. இன்றைய நாள் பண வருமானங்களும் கிடைக்கும். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உணவு சம்மந்தப்பட்ட தொழில், எண்ணெய் வியாபாரம் பண்ணுறவங்க, அதே மாதிரி பொருள் வியாபாரம் பண்ணுறவங்க, எந்த பொருளாக இருந்தாலும் சரி அமேசிங்காக இருக்கும். இன்றைய நாள் பொறுத்த வரைக்கும் எல்லாம் ஆயில் அண்ட் கேஸ் செக்டாரில் இருக்கீங்க, அவங்களுக்குலாம் ப்ரமோஷன் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அமோகமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உக்ர நாரசிம்மர் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மன சந்தோஷம் அதிகமாக இருக்கும். காதல் கைகூடும். கொடுத்த வாக்குறுதிகள் எல்லாமே நம்மளால் நிறைவேற்ற முடியும். ஃபேமிலிக்குள்ளே ஏதோ கமிட்மெண்ட் கொடுத்துருப்பீங்க, அதெல்லாம் கண்டிப்பாக இன்றைய நாள் நிவர்த்தி செய்யக்கூடிய, நடத்த முடிக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது. இன்றைய நாளை பொறுத்தவரைக்கும் மெயினாக பழைய விஷயங்களை தான் நீங்கள் கரெக்டாக முடிப்பீங்க. புது விஷயத்தை ஆரம்பிக்கும் பொழுது கொஞ்சம் சொதப்பல்கள்லாம் இருக்கும். உங்களுக்குன்னு கொஞ்சம் சந்தோஷமான விஷயங்கள்லாம் நிறைய தேவைப்படுது. அது கண்டிப்பாக நடக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சரஸ்வதி தேவி வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். இன்றைய நாள் எல்லாருக்குமே எல்லா விதத்திலுமே நன்மைகள் மட்டும் நடக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களாணி அவன் தோணு கொண்டு ததாஸ்தன்றி. வணக்கம். இது போன்ற தில பலன்கள், வார பலன்கள், மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க.